அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்பாளராக கருதக்கூடிய ஜெகதீச பாண்டியன், இவர் சீமானுக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நண்பரும் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமாக கூட பயணித்தவர். இவர் தற்போது வெளியில வந்திருக்கார். அவர் ஒரு 3 பக்க அறிக்கையை சொல்லியிருக்கிறார். அதை விவாதிப்பதற்கு முன் நமக்கான ஒரு கோபம் இருக்கு இல்லையா, நம்மளும் எவ்வளவுதான் மரியாதையா பேசுறது. சீமானே எச்சசோறு, சீமானே எச்சசோறு. நாம் தமிழர் தம்பிகள் கிட்ட இருந்தோம், RSS கிட்ட இருந்தோம், பாஜக கிட்ட இருந்தோம், ஈழ தமிழர்கள் கிட்ட இருந்தோம் திறல் நிதி வாங்கி தான் வைத்த வளர்க்கிற சீமான் ஒரு எச்சசோறு. அதுல சிங்கிற செதற இதையெல்லாம் பொறுக்கி துன்ற பிச்சசோறு இந்த சாட்டை துரைமுருகன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீமான் பெரியார திட்டுவாரா, சாட்டை துரைமுருகன் கலைஞர் திட்டுவாரா. டேய் சாட்டை துரைமுருகா, யார் தெரியுமா நீ? சீமானுக்கு மாமா பைய வேலை பார்க்கிற ஒரு மாமா பைய இந்த சாட்டை துரைமுருகன், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை இப்படி பேசுறத நம்ம எப்படிதான் பொறுத்துக்கிட்டே போறது? வழக்கு தானே போடுங்க, நானும் பார்க்க தயாரா தான் இருக்கணும். நீ யார மாமா பையன் தானடா? சொத்துக்காக முத்துக்குமார் அவர்களுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்ட மாமா பையன் தானே? உன் மச்சானே உனக்கு காரி துப்பி வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது சாட்டை துரைமுருகன் செருப்பு எடுத்து அடிச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல. திராவிடத்தின் எங்களுடைய ஆணிவேர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரை, எங்களுடைய இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை, உன்னால மேல கிடைச்சிட்டா, மைக்கு கிடைச்சிட்டா, ஒளி வாங்கி கிடைச்சிட்டா, நீ நின்று நீ மாட்டு பேசிட்டு போயிடுவேன், நாங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்போம். தலைமை சும்மா இருந்தாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம்டா. செருப்பு பிஞ்சிடும் உனக்கு, குண்டு போடுவோம், குண்டு விடுவோம். உருட்ட தெரியாத நாய் கோலம் போட்டுச்சான். வாங்கிறது பிச்சை, அதாவது சொல்லுவாங்க எடுக்கிறது பிச்சை, அது பேசுறது பாராது ஒரு எச்ச. அந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் சீமானும் என்னடா பண்றீங்க அரசியல்? நாம் தமிழர் கட்சியில அது ஒரு 3 இயர் கோர்ஸ் மாதிரி நடக்குது. புதுசா ஒருத்தன் வரான், சீமான் பேசுறத கேட்டு ஏதோ பேசுறான் அந்த ஆளு ஒண்ணும் புரியாம. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பொருளாதாரத்தெல்லாம் போட்டுட்டு ஏதோ பொறுப்பு வாங்கி மீட்டிங் போட்டு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி பார்த்தா, ஐயோ உள்ளதும் போச்சு, நம்ம கையில இருக்கிற காசெல்லாம் போச்சு, இவனுங்க நம்மளை பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க, இவனுங்க வாழறதுக்கு நம்மளை காலி பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி 3வது வருஷம் வெளியில ஓடிடலாம். இவன் வெளியே போகும்போது ஃப்ரெஷ் பேட்ச் உள்ள வரும். இப்படியேதான் நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சீமானுக்கு பர்சன்டேஜ் தான், மயிர் கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கட்சி இருந்தா என்ன, போனா என்ன, அவமானம் கொடுத்தாலும் அதுக்காக வாய் விடுகிற, வாய் போடுகிற, கேவலமாக பேசுகிற ஒரு தற்குறி ஜென்மம்னா சீமான் தான். திராவிட கழகத்தில் பயிற்சி பெற்று, திராவிட கழகத்தில் பேச கற்றுக்கொண்டு, அரசியலை கற்றுக்கொண்டு, கத்துக் கொடுத்தவங்கிட்டே வித்தையை காட்டுறிய பொட்டை நசிக்கிட மாட்டாங்க என்ன தம்பி? அதுக்கு ஒத்து உதுவாராம் அந்த சாட்டை துரைமுருகன். இவர் பெரியாரை பேசிட்டு இறங்குவாராம், இவர் கலைஞர் குடும்பத்தை பேசுவாராம். உன் கதையை பேசினா நாட்டு அடிக்கடா. இந்த பக்கம் கருகலிச்ச நாய், இந்த பக்கம் சொத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சமாதி முத்துக்குமாரன் சமாதியாக அங்க இருந்து அப்புறப்படுத்தின நாய் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இவனுங்க இவ்வளவு கேவலமா பேசுறானுங்க. ஆனா அதுக்குள்ள இருந்து வெளியே வரவங்க எல்லாம் உத்தமம் எல்லாம் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நாள் அதுக்கு விலக்கு பிடிச்சிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வெளியே வரான். ஆனா ஏதோ அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு அப்படிங்கிறது தந்தை பெரியார் சொன்ன அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் போட்ட விதை இருக்கு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெளியில வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு நேர்மையான வெளியேற்றம். ஏன்னா அவர் சொல்லிட்டு வர்றார், தந்தை பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் கூந்தல் மயிறு நமக்கு கிடையாது சீமான், நமக்கு எதிரி இந்த சனாதனம் தான், RSS தான், இந்த பார்ப்பன கூட்டம் தான். ஆனா நீங்க வேற மாதிரி போறீங்க. தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லாதவற்றையெல்லாம் சொன்னதாக போய் சொல்றீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். பிரபாகரன் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியது திராவிட இயக்கங்கள் தான். குறிப்பா திராவிட கழகம், ஐயா கொளத்தூர்மணி, வன்னியரசு அவர்கள், இப்படி அதாவது உழைச்சவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்தவன் இன்னைக்கு வித்த காட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொல்றாரு, எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாச்சு, இவன் பைத்தியகாரத்தனமா இவன் இந்த சாட்டை துரைமுருகன் இவனும் பண்ற வேலை தொல்லை எங்களால தாங்க முடியல. இனியும் பெரியார் மண்ணில் தரம் தாக்கி பேசுவதை நிறுத்தாத சீமான் நிறுத்திக் கொள்வார் என்று நினைத்தேன். நிறுத்தாத சீமானிடம் நான் இருப்பது எனக்கு நல்லதல்ல. தந்தை பெரியாரை படித்து பேசுபவர்களிடம் நான் இருக்க முடியாது அப்படின்னு அவர் வெளியில வந்துட்டாரு. வரும்போதே ஒரு வார்த்தையும் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தில் என்னை அழைத்தால் நான் போய் சேர்ந்து கொள்வேன். ஏன்னு கேட்டா ஆல்ரெடி காலியமாக கமிட்டட். புஷி ஆனந்த் நடுவில் நின்றுகிட்டு உள்ள எட்ட விடாம அப்படியே தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்களுக்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுன் என்கிற ஒரு ஆமை உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் பிஜேபியில இருந்து அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு சாயமாக முழுசாக மாறி இருக்கிற சிடி நிர்மல்குமார் இப்ப போயிட்டாரு உள்ள. புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியுமானா அவ்வளவு பெரிய அரசியல் வல்லுநர் வித்தகர்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆதவ அர்ஜுனும் ஆரோக்கிய சாமியும் 2 பேரும் சேர்ந்து அந்த தாவே கலவை சுத்தமா காலி பண்ணுவாங்க. ஆனால்
காளியம்மாள் உள்ள போகும்போது நாமும் அந்த இடத்துக்கு போயிட்டா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படி என்று ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா அவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நேர்மையாக உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதாவது வழக்கமா யார் வெளியில போனாலும் உருக்குவானுங்க, திட்டுவானுங்க, அசிங்கமா கமெண்ட் போடுவானுங்க. இந்த அக்கா காளியம்மாள் போதான் எங்கிருந்தாலும் வாழ்க போடுறானுங்க கமெண்ட். அக்கா காளியம்மாள் நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து காளியம்மாள் சொல்லிட்டாங்க, இல்ல இப்போதைக்கு நான் போகவில்லை, நான் நாம் தமிழர்ல இருக்கிறோம்னு சொல்லல, ஆனா நாங்க போகல. இதை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் போறனா போகலையா, வேற பேசலாம், வேற பதிவு போது நான் போகலாம் என்பதற்கெல்லாம் அவங்க விளக்கம் சொல்லல. ஏன்னா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு காளியம்மாள் போக துடிக்கிறார், புஷி ஆனந்த் நடுவில் கட்டையை போட்டு தடுக்கிறார். ஜெகதீச பாண்டியன் அவர்களும் அங்கே போக துடிக்கிறார். புஷி ஆனந்த் ஏற்கனவே 2 பேர் உள்ள வந்துட்டா எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, திருப்பி அதுவும் நாம் தமிழர்ல இருந்து 2 பேர் உள்ள வரீங்க, இது ரொம்ப ஆபத்தாக போய் எனக்கு முடியவே முடியாதுன்னு கட்டையை போட்டு தடுத்து வச்சிருக்காரு. இல்லைன்னா எப்பவோ காளியம்மாளும் ஜெகதீச பாண்டியனும் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவர் வெளியில வரும்போதே ஜெகதீச பாண்டியன் சொன்னது, நான் திமுக, அதிமுக, பாஜக இதுல எங்கேயும் போக மாட்டேன், தமிழக வெற்றி கழகத்தில் அழைத்தால் போவேன்னு அவர் சொன்னாரு. அது நியாயமான விஷயம், ஏன்னா அவர் அப்பதான் வெளியில வரார். ஆனா காளியம்மாள் பல மாதங்களாக பேரம் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க, நான் நல்லா வாய வைப்பேன், நல்லா பேசுவேன், எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வருமானம் அப்படி என்பதும் அவர்களுடைய எண்ணம். ஆனால் புஷி ஆனந்துக்கு ஏற்கனவே ஆதவத்தின் உள்ள வந்திருக்காப்ல. இது எப்ப வேணாலும் நம்மளை காலி பண்ணலாம். ஆல்ரெடி ஆரோக்கியசாமி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆலோசகர், இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவர் இல்லையா, அவன் ஏற்கனவே புஷி ஆனந்தை பிறந்துட்டு இருக்காப்ல. இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி உள்ள வருது. அப்புறம் நீங்க இன்னும் 2 ஸ்ட்ராட்டஜி வந்தீங்கன்னா எனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி ஆக்சுவலா இவர் தான் கட்டையை போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு, புஷி ஆனந்த் அவர்கள் தான். இல்லைன்னா என்னைக்கோ இந்த பறவை பறந்து போயிருக்கும் காளியம்மாள். காளியம்மாள் அந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற வேடந்தாங்களுக்குள் நுழைய முடியாமல் மிகப்பெரிய கட்டையை போட்டு தடுத்து வைத்திருப்பது புஷி ஆனந்த் அவர்கள். ஜெகதீச பாண்டியன் அவர்கள் எப்போ வேணாலும் அந்த கட்சிக்கு போவார், ஏன்னா அவ்வளவு பெரிய பதவியெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாங்க. ஆக அவர் அங்க போய் சேருவார். இப்படி ஒரு தான் வயிற்றுக்காக மக்களை, அதாவது முதல்ல மக்களை அரசியல் படுத்தி அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு போவதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. சீமா என்ன பண்றார், மக்களிடம் திறநிதி திரட்டி இவரை அதிகாரத்துக்கு கொண்டு போவார். என்ன அதிகாரம், தான் குடும்பத்தை வளர்க்கிறார், 10 பாடிகார்டை வச்சுக்கிறார். இதுல சிந்தனை சிதறதெல்லாம் சைட்ல விழுந்ததெல்லாம் சாட்டை துறைமுருகன் பொறுக்கிட்டு அவன் குடும்பத்தையும் அவன் ஒழுங்கா பாத்துக்கிறான். ஆல்ரெடி ஒரு கல்யாண மண்ட பேர்ல ஒரு கொள்ளையை அடிச்சுட்டான். இப்படி கேவலமாக பிழைப்பு நடத்துகிற இந்த சாட்டை துறைமுருகனாகட்டும், இந்த சீமானாகட்டும், மரியாதை ஓரளவுக்கு தப்பா கொடுக்க முடியும். நீ என்ன கொடுக்குறியா அதான் திருப்பி நாங்களும் கொடுப்போம். ஈரோடுக்கு ஓட்டு கேட்க போனியா, அங்க போய் வேட்டு வைக்க போனியா, வெடிகுண்டு வெங்காயமா வெடிகுண்டா, பூண்டு வெடிகுண்டு பார்த்துருப்பியா நீ, தீபாவளி பட்டாசு பூண்டு வெடிகுண்டு இருந்தா காட்டான் எடுத்து. எங்க அண்ணன் மணியரசு கேட்கறாரு, டேய் உங்ககிட்ட குண்டு இருந்தா காட்டுறான். ஆல்ரெடி ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 2 குண்டு, அதுவே உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்குது. உங்ககிட்ட குண்டு இல்ல, சீமான் கிட்ட குண்டு இல்ல, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்போல. அது ஒரு பெரிய கதை, தனி வீடியோவே போடலாம். சரி நாகரிகமா நம்மளும் போலான்னு பார்த்தா நீங்க பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை, தளபதியை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, அண்ணன் திருமாவை இப்படி தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டு வந்தால் இந்த மரியாதை பேச்சுக்கே அடுத்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் லைட்டா, அடுத்தெல்லாம் முன்னன் டேரா இறங்கி எவ்வளவு வேணாலும் அடிப்போம். நீ எல்லாம் இப்ப நாங்களாம் பிஹெச்டி முடிச்சோம்டா. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த சித்தாந்தத்தை, தந்தை பெரியாரின் கோட்பாட்டை, கலைஞரோட வழிகாட்டுகளை தளபதியினுடைய கரம் பிடித்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அண்ணன் திருமா எங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்து அரசியலை எப்படி செய்ய வேண்டும், அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்றால் என்னென்ன பண்ண வேண்டும் எங்களை வழிநடத்துறார். இப்படிப்பட்ட தலைவர்கள் கிட்ட நாங்க பயிற்சி பெற்றுட்டு உன்ன மாதிரி பன்னாடகிட்டையும் நாங்க பேச வேண்டியதா இருக்கிறதுலாம் பெரிய தலைவலியா இருக்கு. எப்பப்பாலும் மீடியாவில் லைன் லைட்ல இருக்கிற ஒரு காரணத்துக்காக யாரும் ஒன்று தண்ணியை போட்டு வளருது. இவன் தண்ணியை போட்டு பிரஸ் மீட்ல வளருவான், அவன் தண்ணியை போட்டு மேடையில வளருவான். சகலபாடிகள் 2 பேரும். ஆக இந்த ஈரோடு இடைத்தேர்தலோடு சீமான் கடை மூடப்படும். ஆல்ரெடி மூடியாச்சு, ஷட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, சீலும் வைக்கப்படும் என்பதை கூறி இந்த உடனே இந்த நாம் தமிழர் ஆபத்துகள் உன்னை விடமாட்டேன், உன்னை இது பண்ண மாட்டேன்னு எதுவாக இருந்தாலும் இடுப்பு கீழே பாருங்கடா தம்பி. உங்களால கமெண்ட்ல தான் நொட்ட முடியும், மூஞ்சிக்கு நேரம் ஒரு பயம் நிற்க முடியாது. உங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பேசுவதற்கு, தர்க்க ரீதியாகவும் பேசுவதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஒன்ன சீமானுக்கே இல்லை. சாட்டை துறைமுறைகளாம் கெண்டகால் மயிருக்கு சமம். அவனுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், வர சொல்ல அவனு. பெரியார் என்ன செய்து கிழித்தார்னு கேட்கறான்ல, அவர் கிழித்தது என்ன, தைத்தது என்னன்னு நாங்க சொல்றோம்டா. கலைஞர் என்ன பண்ணாருன்னு நாங்க சொல்றோம். மேடையில தண்ணியில பைத்திய மாதிரி வளர்த்து வீட்டுக்கு ஓடுறதுல ஓடி தண்ணியை போட்டு படுக்குறதுல, தம்பி அந்த சரக்கு நல்லா இருந்துப்பா, அதை கொடுத்தானுப்பா. அதுல ஒரு மானங்கட்ட ஒரு ஈர்க்கிற, அது யாருன்னு தெரியல, கீழே கமெண்ட் போடுது. திகாவை விட RSS இருந்தது. கண்டிப்பா சத்தியமா இவன் தமிழ்நாடா இருக்க மாட்டான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்தவன் சுத்த தமிழன் RSS நல்ல இயக்கம்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான்.
இவன் சொல்றான் திகாவை விட RSS சிறந்தது. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ பட்ட. ஆக இதுக்கு மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையோ சித்தாந்தத்தையோ யாராவது விமர்சனம் செய்தால் விமர்சனம் செய்யுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். அதை விட்டுட்டு அநாகரிகமாக அவதூறாக பேசுவதாக இருந்தால் திருப்பி அவதூறு பேச்சுதான் வரும். ஏன்னா இவன் மேல சார் 294B செக்ஷன் சாதாரணமா போட்டான்னு வச்சுங்களா, போலீஸ்காரன் உடனே அரெஸ்ட் பண்றீங்க. இத்தனைக்கும் வேலபிள் அஃபென்ஸ் ஒண்ணும் தெரியாதவனா அந்த செக்ஷன்ல ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. சீமான் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஒண்ணு அப்படிப்பட்ட வழக்குகள். அவனை இன்னமும் கைது பண்ணாம காவல்துறையும் அரசும் ஏன் மௌனம் காத்ததுன்னு தான் தெரியல. அரசு மௌனம் காத்தாலும் யார் மௌனம் காத்தாலும் சரி, திராவிடத்தின் தொண்டர்கள் நாங்கள் இனி மௌனம் காக்க மாட்டோம். சீமானாகட்டும், சாட்டை துரைமுருகனாகட்டும், சாமானாகட்டும், எவனாகட்டும் செருப்படி நிச்சயம். அதுவே எங்கள் லட்சியம். எனவே இது விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கரையை வாரி இறைக்க காத்து கொண்டிருக்கிறான் இந்த சீமான். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. களப்பணியிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி களமாக தயாராகுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.